சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவிக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு, இந்த ஜாதகருக்கும் தந்தையாருக்கும் ஆகவே ஆகலைங்க. இது ஏன்? இதுதான் இந்த ஜாதகர் இவர் பலன் கேட்டது, ஜாதகம் பார்த்தது என்கிட்ட உண்மை. தகுந்த கட்டணம் கட்டி தான் பார்த்தாரு. பல விஷயங்களை கேட்டார். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக நான் பதிவு பண்ணுறேன். இந்த ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஆகவே ஆகாது. ஏங்க எங்கள் அப்பாவிற்கு என்னை கண்டால் ஆகவில்லை அப்படிங்கிறது தான் அவரது கேள்வி. இதுக்கு கிரகம் தான் காரணங்க. உலகில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் கிரகங்கள் தான் காரணம். ஊரில் உள்ளவங்க பல சொல்லுவாங்க, இவங்க அனுசரித்து போயிருக்கலாம், அவர் விளைஞ்சு கொடுத்துருக்கலாம், இவர் ஒரு அனுசரித்து நடந்துக்கலாம், இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. ஜோதிடம் தான் உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டிங்கிறத உறுதியோடு நான் இங்கே சொல்கிறேன். இதை விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஏன் ஆகலை? இது நம்மளுடைய கர்மான்னு சொல்லணும். முற்பிறவியில் செய்த செயல்களாக தான் இந்த பிறவியில் சில நிகழ்ச்சிகள் நடக்குது. அதை நான் இங்கே விளக்குறேன். சரி, இந்த வீடியோ விளக்கிறதுக்கு முன்னாடி எனது சேனலில் 950க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. இது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மட்டுமில்லை, உங்களுடைய உறவினர்கள் அனைவரும் பார்க்கலாம். அதன் மூலம் இன்றும் தெளிவாக ஜாதகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டினால், அதாவது தந்தையார் சொத்து உங்களுக்கு வருமா, இருக்கா, வருமா, எப்போ வரும், தந்தையாரோட உறவு எப்படி இருக்கும், இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறணுமா, கண்டிப்பான முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. மிக தெளிவாக கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் கட்டண முறையில். இப்போ வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், இந்த ஜாதகர் ஆணுங்க. 8/2/1985 3:15 விடிகாலையில் ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. பூரம் 4ஆம் பாதம், சுக்கிரதசை 6 மாதம் 22 நாள் இருக்குது. தேய்பிறை திருதி பௌர்ணமி. இப்போ நம்ம எடுத்துக்கிற தலைப்பு, ஜாதகருக்கும் தந்தைக்கும் ஆகாது. ஏன்? தந்தையாரோட நிலையை நம்ம கணிக்க சிம்ம வீடு எல்லாத்துக்குமே 9ஆம் இடம் சூரியன், தேவைப்பட்டால் ராசிக்கும் பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது சனி தொடர்பு கொண்டாலே உறவை பிரிக்கும். தந்தையாரும் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. சூரியன் ஒளி, சனி இருள். இவங்க 2 பேரும் தொடர்பு கொண்டாலே எத்தனை தொடர்பு கொள்றாங்களோ அத்தனைக்கு உறவு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். இது சிம்மத்தில் பௌர்ணமி சந்திரனும் சூரியனை குறுப்பாக்குது. அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் குறுப்பாக்குது. தந்தைக்கும் மகனுக்கும் அப்படிப்பட்ட உறவு. பையனாலே அவனுக்கு என்ன செய்யணும், எதிர்காலத்தில் செய்யணுங்கிற சாதா சிந்தனை அவருக்கு ஓடும். அதெல்லாம் அவர் நேரடியாக சொன்ன விஷயங்கள். இப்போ பாருங்கள், இதில் சாரம்லாம் கிடையாதுங்க. கிரக வெளிச்சம் இருட்டுத்தான். இப்போ பாருங்கள், லக்னம் தனுசு, 9ஆம் அதிபதியும் சூரியன் தான், சிம்மமும் சூரியன் தான். சரியா? 2ஆம் இடத்துல இருக்குங்க. சனி பார்த்துட்டாரு. அப்போ சிம்மத்தில் சனி இருந்தால் அப்பாவுடைய புரிதல் கம்மியாக இருக்கும். மகன் அப்பாவுக்குள்ள உறவு. ராகு தசை நடத்தினாலே சூரியனுக்கு ஆகாதுங்க. சூரிய சந்திரர்களுக்கு எதிரி ராகு, சூரிய சந்திரர்களுக்கு சனி எதிரி. இதெல்லாம் உறுதியான அமைப்பு. அது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நம்ம உறவு முறையில் கணிக்கணும். சுபத்துவத்தின் அளவு, பாவத்துவத்தின் அளவு, இதுதான் இங்கே உள்ளது. இப்போ 9ஆம் அதிபதியும் ஆகி பிதுர்காரகனும் ஆகி பகைப்பட்டு இருக்காரு. இங்கே குரு நீசமாக இருக்கார். புதன் 2 பேருமே நண்பர்கள் தான். திறன் இல்லை. சனி பார்க்குற, கடுமையான சனி பார்க்குறாரு. சுபத்துவம் இல்லாத சனி பார்க்குறாரு. இப்படி நம்ம பார்க்கணும். அப்போ எப்படி உறவு இருக்கும்? சரி, 9ஆம் இடத்துல பௌர்ணமி சந்திரன் இருக்குது. அப்பா இருக்காரு. இப்போ இந்த ஜாதகருடைய கஸ்டடியில் தான் அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருந்தாலுமே ஜாதகர் தனுசு இருக்கிறதுனால அப்பாவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அப்பா புரிஞ்சுக்கிறல. இதுதாங்க, வேறு ஜோதிடத்தால் சொல்ல முடியாத விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லா விஷயம் சொல்கிறேன். மருத்துவமாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, ஜோதிடத்துக்கிட்டா வந்தாகணும். உண்மையான சமாச்சாரம் அது. ஜோதிடத்தால் சொல்ல முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இங்கே தெளிவுபடுத்துகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், 9ஆம் அதிபதியும் சூரியனுமே சனி பார்வையில் இருக்காங்க. ராசிக்கு 9 இருங்க. ராசிக்கு 9ல் ராகு. அப்போ இருட்டுத்தானே வருது. எப்படி உறவு இருக்கும்? ஆனாலும் பையன் தந்தையாரை விட்டு கொடுக்கல. அவர் வெறுக்கிறாரு, பையன் விட்டு கொடுக்கல. காரணம், பௌர்ணமி சந்திரன் இங்கே சிம்ம வீட்டில் இருக்காரு. ஒரு பங்கு வெளிச்சம். அதுதான் வெளிச்சம் இருட்டுக்கு தக்கன நம்ம பலன் சொல்லணும். சுபத்துவத்தின் அளவு,
ஜோதிடமே வெளிச்சம் இருள் தாங்க. அது மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. வெளிச்சத்தினுடைய அளவு, இருளுடைய அளவை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியும். உங்கள் ஜாதகத்தில் எந்த பலனமாக இருந்தாலும் சரி, இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு பயிர் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.